இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது குரூப் தியரி. குரூப் தியரில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒர்க் ஷீட் 36 எடுத்துக்கோங்க. முதல் கொஸ்டின் பாருங்க. The symmetry point of ethane in its staggered conformation சொல்லியிருக்காங்க. ஓகே, staggered conformation சொல்லும்போது நம்மளுக்கு ஈத்தேன் அதாவது ஸ்டேபிளான கான்ஃபர்மேஷன் இல்லையா நமக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப நியூமன் ப்ரொஜெக்ஷன் வந்திருக்கேன், அல்லது நம்ம இப்படி கூட நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ ஈத்தேன் மாலிக்யூலை பொறுத்தளவுல ஸ்டாண்டர்ட் கன்ஃபர்மேஷன்ல நம்மளுக்கு அதனோட பிரின்சிபல் ஆக்சிஸ் என்ன, இந்த வழியா நம்மளுக்கு நான் டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்றேன். இது வழியா இந்த பாண்ட் வழியா நம்மளுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து C3 ஆக்சிஸ். ஓகே, அதே மாதிரி நீங்க இந்த இது வழியா நீங்க வந்து பெர்பெண்டிகுலரா நம்ம C2 ஆக்சிஸ் நம்மளால ரொட்டேட் பண்ண முடியும். C2 ஆக்சிஸ் நம்மளால ரொட்டேட் பண்ண முடியும். சோ இந்த மாலிகுல் வந்து அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்க டைஹீட்ரல் ஆங்கிள் இருக்கு, ஆனா நம்மளுக்கு என்னன்னா மாலிகுலர் பிளேனா இருக்கும். ஓகே, சோ அப்போ ஆப்ஷன் பி வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, சோ ஸ்டாகர்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஈத்தேன் இஸ் D3D பாயிண்ட் குரூப். ஓகே, அடுத்தது பாருங்க. The number of irreducible கொடுத்திருக்கிறதுல நம்ம கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, the number of irreducible representation is equal to the class of symmetry. Yes, it is correct. நம்மளுக்கு according to based on the assumption of great orthogonality theorem, number of irreducible representation is equal to class of symmetry. For example, நீங்க C2V எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல irreducible representation நம்மளுக்கு என்ன வரும், E வரும், ஒரு C2 axis of rotation வரும், ஒரு சிக்மா XZ plane வரும், சிக்மா YZ plane வரும். இது டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா 4 கிளாஸஸ் நம்மளுக்கு வந்து. சோ 4 கிளாஸஸ். ஓகே, சோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர் நமக்கு வரும். ஓகே, சோ அடுத்து B வந்து பாருங்க, the number of irreducible representation equal to the order. No, order கிடையாது. ஆர்டர்னா total sum of the symmetry operation நம்ம எடுப்போம். ஓகே, சோ அது கிடையாது. அதுக்கப்புறம் C வந்து irreducible representation obtained in any point group or always of one dimension. No, that is also incorrect statement. அதே மாதிரி என்ன கொடுத்திருக்காங்க, a symmetry point group may not contain a totally symmetric irreducible representation. may not கண்டிப்பா contain இருக்கணும் இல்லையா. சோ ஆப்ஷன் D யும் கரெக்ட் கிடையாது. சோ ஆப்ஷன் A is the correct statement. ஓகே, அடுத்து பாருங்க. the molecule that has an S6 symmetry element கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு டைபோரின் B2H6 டைபோரினோட நம்மளுக்கு பாயிண்ட் குரூப் என்ன, D2H. ஓகே, மீத்தேன் வந்து டெட்ராஹீட்ரல். ஓகே, அடுத்து வந்து பாஸ்பரஸ் நம்மள பென்டாஹைட்ரேட் நீங்க PH5 நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் நம்மளுக்கு D3H. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு ட்ரைகோனல் பைபிரமிடல் இதுலதான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. நம்ம ஏற்கனவே VSEPR தியரை வச்சு எப்படி அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா this is D3H. ஓகே, இப்போ SF6 வந்து நம்மளுக்கு ஆக்டாஹீட்ரல். இப்போ D2H ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு S2 ஆக்சிஸ் பிரசன்ட் ஆயிருக்கும் சிமெட்ரி எலமெண்ட். டெட்ராஹீட்ரல் ஜாமெட்ரி நம்மளுக்கு S4 சிமெட்ரி எலமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும். PH5 ல நீங்க பாத்தீங்கன்னா S3 நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். ஆக்டாஹீட்ரல் தான் நம்மளுக்கு S6 சிமெட்ரி எலமெண்ட் பிரசன்ட் ஆகி இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் present ஆயிருக்கும். So option D is the correct answer. Okay, அடுத்தது பாருங்க. இது 2013ல கேட்ட கொஸ்டின். கேட்டிருக்கிறது வந்து நம்மளுக்கு சிமெட்ரி ஆபரேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு மாலிக்யூலுக்கு. கேட்டிருக்கிறது நம்பர் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி பாயிண்ட் குரூப் கேட்டிருக்காங்க. ஓகே, so number of classes is equal to number of symmetry operations. Okay, so number of classes is equal to number of symmetry operations. இங்க எத்தனை symmetry operation இருக்கு, E, C6, C3, C2, sigma D, sigma V. So total பார்க்க போனா நம்மளுக்கு 6. So number of classes வந்து 6.
number of order என்ன அப்படின்னா நமக்கு total sum of symmetry operation. So number of order is equal to total number of symmetry operations. Okay, எத்தனை டைம் பண்ணிருக்காங்க கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கொடுப்பாங்க. So 1 plus 2c6 2c3 அதுக்கப்புறம் ஒரு c2 3 டைஹெட்ரல் பிளேன் அதுக்கப்புறம் 3 வெர்டிகல் பிளேன். So அப்படியே டோட்டலா நம்ம இதை கவுண்ட் பண்ணா 6 7 9 9 plus 3 12. So we will get the number of order is equal to 12. So option C is the correct answer. So number of classes are equal to number of symmetry operations. Number of order is equal to total number of symmetry operations. Okay, total number நம்ம எடுக்கலாம். அடுத்த question, the point group symmetries of trans chromium ethylene diamine நமக்கு bis ethylene diamine fluoride complex இருக்கு. இதோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாருங்க, trans ன்னு சொல்லிட்டாங்க. So fluorine is here. Okay, so இப்படி நம்மளுக்கு பார்த்தா இது என்ன வரும், நம்மளுக்கு D4H symmetry வரும். That's the only option in C. That is the correct answer. Cl3 is octahedral complex, but it will எல்லாமே சேமா இருக்கிறதுனால chlorine எல்லாம் இருக்கிறதுனால D3H is the point group symmetry. Okay, option C is the correct answer. அடுத்த question பாருங்க, இது 2015ல கேட்ட question. நம்மளுக்கு ஒரு character table கொடுத்துட்டு இதுல IR active modes of methane கேட்டிருக்காங்க. Okay, so methane molecule character table இருக்கு, பட் irreduced நம்மளுக்கு irreducible representation இல்ல. அப்ப அது நம்ம தான் வந்து எடுக்கணும். ஓகே, irreducible representation என்ன, நம்மளுக்கு E வந்து இங்க மொத்தம் எத்தனை மீத்தேன் வந்து டோட்டலா 5 ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆட்டம்ஸும் 3 டைரக்ஷன் அலாங் த டைரக்ஷன் போகும். ஸோ அப்போ நம்மளுக்கு E வந்து எத்தனை வரும், 15 வரும். 5 into 3 15 வரும். அடுத்து நம்மளுக்கு C3 2 cos theta பிளஸ் 1 சொல்லி நம்ம போட்டோம்னா 120 டிகிரி போடும்போது நம்மளுக்கு இது இங்க 0 ஆயிரும். இந்த வேல்யூ C3 நமக்கு 0. அதே மாதிரி 3C2 நீங்க பாத்தீங்க அப்படின்னா we will get -1. அதே மாதிரி S4 நீங்க பாத்தீங்க அப்படின்னா we will get -1. அதே மாதிரி 6 sigma D நீங்க பாத்தீங்கன்னா we will get 3. ஓகே, சோ இதுதான் நம்மளோட irreducible representation of methane. ஓகே, சோ இப்ப இதனோட நம்ம இந்த கேரக்டர் டேபிள் உள்ள வச்சுட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் எத்தனை ஆக்டிவ் ஐஆர் ஆக்டிவ் மோட் இருக்கு அப்படின்றது பார்க்க முடியும். சோ ரிடக்ஷன் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன, ரிடக்ஷன் ஃபார்முலா படி நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1/h is equal to, ஓகே, ஹெச்ங்கிறது ஆர்டர், 1/h is equal to நம்மளுக்கு சம்மேஷன் ஆஃப் இந்த வேல்யூஸ் எல்லாமே வரும். ஓகே, சம்மேஷன் ஆஃப் xi yi zi. இது xi நான் சொல்றது வந்து ரெடியூசபிள் ரெப்ரசன்டேஷன், இது வந்து yங்கிறது irreducible, அதுக்கப்புறம் வந்து zங்கிறது கோஎஃபிஷியன்ட், எத்தனை கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா. இப்போ ரிடக்ஷன் ஃபார்முலாவை நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து A1 ஆபரேஷனுக்கு நீங்க பாருங்க. ஓகே, A1 is equal to இங்க ஆர்டர் மொத்தம் எத்தனை நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து நீங்க பாருங்க 1 பிளஸ் நம்மளுக்கு வந்து 8. ஓகே, சோ 8 1 9 9 3 12 12 பண்ணி 24 வரும். சோ 1/24 into summation of, ஓகே, சோ xi நீங்க வந்து பாருங்க 15 into 1 into, ஓகே, அது 1 டைம் தான் இருக்கு நம்மளுக்கு 1 டைம். ஓகே, பிளஸ் சோ சம்மேஷன்றதுனால பிளஸ். அடுத்து நம்மளுக்கு S3 பாருங்க 3 ஆக்சஸ் இங்க வந்து 0 வரும், ஏன்னா ஏற்கனவே அங்க 0 இருக்கு. சோ பிளஸ் அடுத்தது வந்து நம்மளுக்கு -1 into 3 into 1. அடுத்து -1 into 1 into 6 பிளஸ் அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3 into 1 into 6. இன்னைக்கு கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா we will get 1. ஓகே, 1/24 கால்குலேட் பண்ண உள்ள கொண்டு போய் 24 வரும். So we will get A1 is equal to 1 கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஈக்கு நீங்க பாத்தீங்க வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி ஈக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா we will get 1. அதே மாதிரி T2க்கு நம்ம கால்குலேட் பண்ணா we will get 3. A2க்கு நம்ம கால்குலேட் பண்ணா we will get 0.
T1க்கு பாத்தீங்க அப்படின்னா 1 கிடைக்கும். சோ இப்ப இந்த டேட்டா வச்சுட்டு நம்மளால irreducible representation இதுக்கு நம்மளால எழுத முடியும் பாத்தீங்க அப்படின்னா it is equal to A1 plus E plus 3T2. ஓகே, இப்போ இந்த டேபிள்ல இந்த A1 E32 நீங்க இங்க கேரக்டர் டேபிள்ல பாருங்க. A1லயும் Eலயும் நம்மளுக்கு என்ன இருக்கு? குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கு. A1ல குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஈலையுமே நம்மளுக்கு இந்த குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் தான் இருக்கு. சோ இட் இஸ் ராமன் ஆக்டிவ். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு என்னது? ராமன் ஆக்டிவ். ராமன் ஆக்டிவ். இப்ப T2 தான் நம்மளுக்கு வந்து என்னது? IR ஆக்டிவ். IR ஆக்டிவ். ஓகே, சோ ஆப்ஷன் D is the answer. ஓகே, எது வந்து நம்மளுக்கு வந்து IR ஆக்டிவா இருக்குன்னா XYZ இந்த மாதிரி இருக்கக்கூடிய போலர் தான். ஓகே, T2 is the answer. ஆனா நம்பர் ஆஃப் இதுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்? டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷனல் மைனஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனல் இங்க நம்மளுக்கு எத்தனை இருக்கு? ஒன்னே ஒன்னு. A1ல தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது? டிரான்ஸ்லேஷனல் நம்மளுக்கு இருக்கு, 1 இருக்கு. அடுத்து நம்மளுக்கு வந்து T1ல ரொட்டேஷனல் இருக்கு. சாரி, A1ல இல்ல, T2ல தான் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்கு, XYZ இருக்கு. ஓகே, அடுத்து ரொட்டேஷனல் வந்து T1ல இருக்கு. T1 நீங்க மைனஸ் பண்ண முடியாது. T2ல ஒரு டிரான்ஸ்லேஷனல் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு டோட்டலி T22 வரும். இந்த T22 தான் நம்மளுக்கு IR ஆக்டிவா இருக்கு. இட் வில் பி 2 IR ஆக்டிவ். IR ஆக்டிவ் வைப்ரேஷன் இதுதான். ஏன்னா டோட்டல்ல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, சோ நமக்கு இதுல வந்து நம்பர் கேட்கல, ஜஸ்ட் எது IR ஆக்டிவ் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ யூ ஹேவ் டு லுக் அட் த coordinates. XYZ coordinate இருந்தா that will be IR active. Quadratic function இருந்தா that will be Raman active. So option D is the correct answer. அடுத்த question, the molecule diborane. Okay, diborane belongs to நம்மளுக்கு D2H. D2H. ஏன்னா diborane structure எப்படி இருக்கும் நமக்கு? இந்த மாதிரி. So இங்க principal axis of symmetry வந்து நம்மளுக்கு C2 தான். டைஹீட்ரல் நம்மளுக்கு இது பண்ண முடியும். So C2 axis of symmetry தான் நம்மளுக்கு principal axis. So molecular plane இருக்கு. So dihedral angles நம்மளுக்கு present ஆயிருக்கு. So option D is the D2H is the correct answer. Okay, நோட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ், 2 C2 இருக்கு, 2 சிக்மா V இருக்கு, ஒரு சிக்மா H இருக்கு. பிளேனா இருக்கு. ஓகே, சோ அதனால இட் இஸ் D2H. S2 கூட நமக்கு. அடுத்து, the pair of symmetry point groups that are associated with only polar molecules. polar molecules அப்படின்னு சொல்லும்போது நீங்க நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணும்போது கிளாஸ்லயே பார்த்தோம். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு HH இருக்கு, ஹோமோடையட்டோமிக் மாலிகூல் அப்படின்னா this is belong to the infinity H. ஓகே, ஏன்னா இங்க வந்து நம்மளுக்கு n number of rotation, axis of rotation possible molecular plane இங்க present ஆயிருக்கு. ஓகே, அதே இது நம்ம வந்து என்ன சொல்றது? போல் இந்த மாதிரி ஹெட்டிரோடையட்டோமிக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா this is C infinite V. ஓகே, C infinite V. ரீசன் இங்க வந்து நம்மளுக்கு வந்து n number of axis of infinite number of axis of rotation இருக்கு. அதே மாதிரி infinite number of vertical planes இங்க present ஆயிருக்கு. நார்மலா இந்த மாதிரி மாலிகூல் தான் நம்மளுக்கு போலார் மாலிகூலா இருக்கு, ஹெட்டிரோடையட்டோமிக். அந்த குரூப்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் குரூப்ஸ்ல போலார் பாயிண்ட் குரூப் அப்படின்றது வந்து ஒன்னு CNV டைப்பா இருக்கும். ஓகே, அல்லது CN டைப்பா இருக்கும். C1 CS இந்த 4 தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்ற போலார் பாயிண்ட் குரூப். சோ இங்க கொடுத்திருக்கிறதுல எது வந்து கரெக்டா நம்மளுக்கு இந்த கேட்டகரியில வரும்? T தான் வரும். ஓகே, மத்ததுல எல்லாம் நம்மளுக்கு வராது. H இருந்தா கண்டிப்பா வராது. C2H வந்து பாசிட்டிவ் கிடையாது. ஓகே, D தான் நம்மளுக்கு. நீங்க எந்த பாயிண்ட் குரூப்பையும் வேணா மாலிகுல் எடுத்து செக் பண்ணி பாருங்க. நம்மளுக்கு இந்த பாயிண்ட் குரூப் CNV, CN, C1, CS இந்த கேட்டகரியில வரக்கூடியது மட்டும் தான் போலார் மாலிகுல்ஸ் நமக்கு இருக்கு. அடுத்தது the equivalent symmetry operation for actually the S power 3, S power 6 or respectively. Okay, இந்த क्वेश्चन பாத்தீங்க அப்படி சொன்னா இப்போ S63 கொடுத்திருக்காங்க இல்லையா, which is equal to actually S2. So S2 is nothing but inversion.
ஓகே, ஏன்னா ரொட்டேஷன் ஃபாலோட் பை ரிஃப்ளெக்ஷன் வரும். அதே மாதிரி நீங்க SN6 இந்த மாதிரி இருக்குது ஈவன் நம்பர் SN2N இப்படி இருக்கு அப்படின்னா when n is odd நம்மளுக்கு வந்து என்னது which is equal to this will be equal to identity elements. ஓகே, எப்போ n ஆடா இருக்கும்போது SN2N இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து ஈயா இருக்கும். So option D will be the correct answer. ஓகே, அடுத்தது நம்மளுக்கு வந்து குரூப் இந்த கொஸ்டின்ல பாருங்க, இட் இஸ் ஜூன் 2011 உள்ள கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல கேரக்டர் டேபிள் C3 பாயிண்ட் குரூப்புக்கு உள்ள ஒரு கேரக்டர் டேபிள் கொடுத்துருக்காங்க. irreducible representation கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ரிடக்ஷன் ஃபார்முலாவை பயன்படுத்தி irreducible காம்போனன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ரிடக்ஷன் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன? ரிடக்ஷன் ஃபார்முலா படி number of irreducible components is equal to 1 by h in the summation of xi yi si xiன்றது நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது irreducible representation. இந்த டேபிள் உள்ளது எடுத்துக்கணும். yiங்கிறது இங்க உள்ள காம்போனன்ட்ல நம்ம எடுத்துக்கணும். 1 1 1 இங்க கொடுத்துருக்குல்ல irreducible components எடுத்துக்கணும். ziங்கிறது நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம A1க்கு பார்க்கலாம். A1க்கு நம்ம கால்குலேட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? ஆர்டர் வந்து இது 6, ஏன்னா 1 plus 2 plus 3, so totally 6. ஓகே, h வந்து நம்மளுக்கு 1 plus 2 plus 3, totally 6 தான் நம்மளோட ஆர்டர். So 1 by 6 into the summation of 6 into இங்க இருக்குல்ல 6 into 1 into 1. ஓகே, நான் அப்படியே போடுறேன். பிளஸ் அடுத்து நம்மளுக்கு என்ன வரும்? 3 into 1 into 2 plus இது 0. ஓகே, இங்க ஒரு நம்பர் 0 வந்தாலே 0 ஆயிரும் டோட்டலா. இது நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்க 6 நம்மளுக்கு 12. So 1 by 6 into 12, so which is equal to நம்மளுக்கு 2 வரும். is equal to 2 வரும். ஓகே, சோ நான் இந்த மாதிரி போடுறேன். அடுத்தது ரெடியூஸ் லாம்டா போடுறேன். அடுத்தது A2க்கு நம்ம எழுதணும்னா 1 by 6 equal to அதே மாதிரி 6 into 1 plus நம்மளுக்கு வந்து என்னது 3 into 1 into 2 plus next உள்ளது 0 இங்கேயுமே. அடுத்து அப்ப நம்மளுக்கு பார்க்க போனா இங்கேயுமே நம்மளுக்கு 2 தான் வரும். அடுத்து நம்மளுக்கு என்ன எலிமெண்ட் வந்து E. ஓகே, Eக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 by 6 இதுல நம்மளுக்கு வந்து 6 into 2 into 1. ஓகே, பிளஸ் அடுத்து நம்மளுக்கு 3 into minus 1 into 2 பிளஸ் அடுத்து வந்து நம்மளுக்கு 0. இது நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து -6 ஆயிரும், 0 ஆயிரும். இங்க வந்து டோட்டலா நம்மளுக்கு பார்க்க போனா 1 தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ -6 plus 12 சொல்லும்போது 6, ஸோ 6 கேன்சல் ஆகி நம்மளுக்கு 1 கிடைக்கும். இப்போ irreducible representation நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2A1 plus 2A2 plus E. இதுதான் நம்மளுக்கு irreducible components. So option A is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கேரக்டர் டேபிள் பாயிண்ட் குரூப் C2க்கு உள்ளது நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. கேட்டிருக்குது என்ன? if the initial and final stages belong to A1 and B1 irreducible representation respectively, the allowed electronic transition from A1 to B1. இப்ப allowed electronic transition கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து A1 B1க்குள்ள அந்த காம்போனன்ட் இருக்கு, அதுக்குள்ள மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். A1க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 1 1 1. B1க்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 minus 1 1 minus 1. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். So 1 into 1 1, 1 into minus 1 minus 1, 1 into 1 1, 1 into minus 1 minus 1. இது நம்மளுக்கு இந்த செட் வந்து இங்க பிரசன்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். 1 minus 1 1 minus 1. இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? நம்மளுக்கு B1ல பிரசன்ட் ஆயிருக்கு. B1 is X polarized. This is the allowed one. This is allowed. இப்ப இந்த செட்டிங் இல்லாட்டி அது வந்து not allowed. ஓகே, allowed. அந்த allowed transition எதுல இருக்கு? Xல நம்மளுக்கு polarized ஆயிருக்கு. So option C is the correct answer. Okay. அடுத்த question பாருங்க. The transition is allowed by
எக்ஸ் போலரைஸ்ட் லைட் இன் டிரான்ஸ்பியூட்டடைன் கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ ஒவ்வொன்றுக்கா செக் பண்ணி பார்ப்போம் எதுல வந்து எக்ஸ் போலரைஸ்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எக்ஸ் போலரைஸ்டு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து டேபிளும் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் எதுல வந்து எக்ஸ் போலரைஸ்டு இருக்கு, பியூல தான் நம்மளுக்கு போலரைஸ்டு, இந்த இதுலதான் எக்ஸ் போலரைஸ்டு. இது வர்றது இந்த ஆப்ஷன் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது வரக்கூடியது வந்து 1 -1 -1 1 வரக்கூடிய செட்டா இருக்கும். ஒவ்வொன்றுக்கா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்ல AU1 அதுல என்னது வரும் 1 1 -1 -1 1 1 -1 -1 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1 1 1 1 1. இது வந்து நம்மளுக்கு என்னது which is equal to AG. AG வந்து எக்ஸ் போலரைஸ்ட் கிடையாது, ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. பி வாருங்க, பில வந்து AU வந்து நம்மளுக்கு என்னது 1 1 -1 -1. PG வந்து நம்மளுக்கு என்னது 1 -1 1 -1. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் 1 -1 -1 1 கிடைக்கும். 1 -1 1 -1 எங்க கிடைக்குது, இந்த B which is equal to BU. That is நம்மளுக்கு X polarized. So option B is the correct answer. இதே மாதிரி இந்த ரெண்டையும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிய வரும். ஓகே, so option B is the correct answer. So this is the way நம்ம செய்யறது. அடுத்த question, the lowest temperature fluorine NMR spectrum of SF4 shows doublet of triplet. It is consist with the point group symmetry. என்னமோ question இப்படி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப complicated question யோசிக்க வேணாம். ஜஸ்ட் SF4 ஓட VSEPR தியரி படி இந்த மாலிகுலோட ஜியோமெட்ரி என்னன்னு பாருங்க. Actually it belongs to sp3d hybridization. Okay, so this molecule is seesaw. This molecule is seesaw. So seesaw சொன்னா இது என்ன பாயிண்ட் குரூப், நம்மளுக்கு C2D பாயிண்ட். வேற எதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம். ஓகே, so option D. So VSEPR தியரி அப்ளை பண்ணி ஜியோமெட்ரியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா we can say the point group. Okay, so it is very simple question. பாக்குறது கொஸ்டினை ரீட் பண்ணும்போது என்னமா டேட்டா கொடுத்திருக்காங்க, எப்படி இதுல இருந்து நம்ம பாயிண்ட் குரூப் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைப்போம். இங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், VSEPR தியரி அப்ளை பண்ணி ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற பாயிண்ட் குரூப்க்கு நம்ம வந்துடலாம். அடுத்தது பாருங்க, the result of products of C2X C2Y. ஓகே, இப்போ சிமெட்ரி ஆபரேஷன், இந்த மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக் மல்டிப்ளிகேஷன் வச்சு நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்ப்போம் C2X C2Y. ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் இசட் கோஆர்டினேட் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம C2 along the x axis பண்றோம். C2 along the x axis அப்படின்னா this is z axis, this is x, this is y. ஓகே, இப்போ இந்த ஆக்சிஸ் இது பண்ணி தான் நம்ம C2 பண்றோம் அப்படின்னா இந்த x மாறாது, ஆனா என்னது இசட்டும் ஒய்யும் நம்மளுக்கு மாறும் இல்லையா, மைனஸ் ஒய்யா மாறும், மைனஸ் இசட்டா மாறும். So x will be like that, but minus y minus z நமக்கு இருக்கும். ஓகே, 180 நான் ரொட்டேட் பண்ணிருக்கேன். ஓகேவா, அடுத்து அதே மாதிரி 180 along the y axis பண்றோம். along the y axis பண்ணா y மட்டும் மாறாது, z-ம் x-ம் மாறும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், இது வந்து z-ஆ கிடைக்கும். ஓகே, இந்த ஆபரேஷன், இந்த ரிசல்டிங் ஆபரேஷன் இங்க கொடுத்துக்கல எதை பண்ணா வரும், கண்டிப்பா கிடையாது. ங்கிறது வந்து ஐடென்டிட்டி. இது இங்க XY பிளேன் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒய்யும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்காது, நம்மளுக்கு வந்து இங்க வந்து சேஞ்ச் ஆகாது, சைன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனா இங்க சைன் சேஞ்ச் ஆயிருக்கு, அப்ப கண்டிப்பா அது கிடையாது. C2Z பாருங்க, நீங்க XYZ எடுத்து C2 ரொட்டேஷன் அலாங் த Z ஆக்சிஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு Z மட்டும்தான் நம்மளுக்கு மாறாது, எக்ஸும் ஒய்யும் நம்மளுக்கு மாறும். So this is equivalent to Z2 along operation along the Z axis. Okay, D கிடையாது, D வந்து inversion இது கிடையாது. Option C is the correct answer. Okay, அடுத்தது நம்மளுக்கு கொஸ்டின் வந்து இது மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் டைரக்ட் ப்ராடக்ட் கட்டிருக்காங்க. ஓகே, D3 பாயிண்ட் கூட கேரக்டர் டேபிள் கொடுத்திருக்காங்க. பட் நம்மளுக்கு irreducible representation, reducible representation இதுல இல்ல. reducible representation நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். So E into EK நமக்கு reducible representation 2 minus 1 0. இங்க டேட்டா இருக்கு நம்மட்ட. So 2 minus 1 0. இது டைரக்டா ப்ராடக்ட் எடுத்தா என்ன வரும், 4 1 0. இதுதான் நம்மளுக்கு reducible
ரெப்ரசன்டேஷன். இப்போ நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது வந்து ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா படி, ரிடக்ஷன் ஃபார்முலா படி 1 by the number of irreducible components is equal to 1 by h in the summation of xi, yi, z. ஓகே, இப்ப நம்ம ஒவ்வொரு இதுக்கா போடலாம். ஃபர்ஸ்ட் E1க்கு பாருங்க. A1க்கு நீங்க போட்டீங்கன்னா ஆர்டர் என்ன, நம்மளுக்கு 1 plus 2 plus 3 ஆர்டர் is equal to 6. So 1 by 6 ஓகே இன்டு நம்மளுக்கு இங்க என்னது, இந்த irreducible representation இருக்கு 4 into 1 into 1 okay plus 1 into 1 into 2 plus அடுத்து 0 ஆயிரும். இதுக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படி சொன்னா நம்மளுக்கு என்ன வரும், 1 கிடைக்கும். ஏன்னா 4 plus இங்க வந்து 2 6 வரும். So 1 by 6 into 6 1 கிடைக்கும். அதே மாதிரி நம்ம A2க்கு பார்ப்போம். A2க்கும் 1 by 6 into 4 into 1 into 1 plus 1 into 1 into 2 plus அடுத்தது நம்மளுக்கு 0 ஆயிடும். இங்கேயுமே இது நம்மளுக்கு என்னது 1 தான் வரும். அடுத்து நமக்கு ஈக்கு வருவோம். ஈ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 4 into 2 into 1 okay 1 by 6 into 4 into 1 into 1 plus அடுத்து நம்மளுக்கு என்னது 1 into minus 1 into 2 plus அதுக்கப்புறம் 0 வரும். சோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இங்க வந்து 8, இது வந்து 8 இங்க வந்து -2. சோ இப்போ 6. So 1 by 6 into 6 நம்மளுக்கு 1 கிடைக்கும். சோ நம்மளுக்கு irreducible representation என்ன, which is equal to A1 plus A2 plus E. Okay, option A will be the correct answer. A will be the correct answer. ஓகே, நம்மளுக்கு கேரக்டர் டேபிள் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அதுல இருந்து ரெடியூசிபிள் ரெப்ரசன்டேஷன் கண்டுபிடிக்க தெரியணும். கொடுத்துருக்கிறது வந்து ஈன்றதுனால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த மாலிகுல் என்னன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரிடக்ஷன் ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவுமே நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் ஆபரேஷன் வச்சுதான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து சிக்மா எக்ஸ்ஒய்க்கு S4Z சொல்லியிருக்காங்க. S4Z அப்படின்றது என்ன, இட்ஸ் a four-fold improper axis of rotation. improper axis of rotationன்றது வந்து நம்மளுக்கு rotation followed by reflection இருக்கும் இல்லையா, அல்லது reflection followed by rotation. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, rotation around the Z axis and xy is the sigma xy is the reflection plane அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை எழுதுவோம், sigma xy into S4Z. S4Zங்கிறது ஒவ்வொரு S ஆபரேஷனுமே ஒரு C ரொட்டேஷன் ஃபாலோட் பை ரிஃப்ளெக்ஷன் தான் இல்லையா. இப்போ S4க்கு நம்மளுக்கு என்ன வரும், C4Z into sigma xy நம்மளுக்கு வரும். ஓகே, இப்போ sigma xyனா என்னது, இந்த ரெண்டு ஆபரேஷன் சேர்ந்தா ஒரே ஒரு இது சேர்ந்தா நம்மளுக்கு E வந்துடும். ஸோ இட் இஸ் E. ஸோ ஒரு நம்மளுக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் வச்சு ஒரு இதை நம்ம வந்து ஆப்ரேட் பண்றோம் அப்படின்னா இட் வில் பி அன்சேஞ்ச். ஸோ C4. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த ஐடியா இருந்தா ஈஸியா நம்மளால இது பண்ண முடியும். திஸ் இஸ் டிசம்பர் 2014. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the equivalent symmetry operation for combined symmetry operation. இது வந்து நமக்கு செட்ல கேட்ட கொஸ்டின், நம்ம தமிழ்நாடு செட்ல கேட்ட கொஸ்டின். சிக்மா xz into sigma yz. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க xyz எடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், சிக்மா xz நம்மளுக்கு இது வந்து z axis, x axis, y axis. z ன்னு சொல்லிட்டாங்க. ZX பிளேன் சொல்லிட்டா இந்த ரெண்டும் நம்மளுக்கு மாறாது, ஒன்லி Y மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து எக்ஸும் இசட்டும் அப்படியே தான் இருக்கும், Y மட்டும் தான் நம்மளுக்கு மாறி இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க, சிக்மா YZ. ஒய்யும் இசட்டும் நம்மளுக்கு மாறாது, எக்ஸ் மட்டும் தான் மாறும். ஸோ -x -y Z வரும். இந்த ஆபரேஷன் எப்போ நம்ம செய்யும் போது வரும், நல்லா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்க வந்து C2 பண்ணும்போது தான் வரும். ஏன்னா XYZ
C2ல along the Z axis அப்படின்னு சொல்லி பண்ணீங்க அப்படின்னா ஆக்சிஸ பார்த்துக்கோங்க. இங்க நம்மளுக்கு வந்து along the Z axis பண்றோம். ஓகே, இந்த ஆக்சிஸ் தான் ரொட்டேட் பண்றோம் அப்படின்னா எக்ஸ் இங்க போகும் மைனஸ் எக்ஸா வரும், ஒய் வந்து மைனஸ் ஒய்யா போகும். ஓகே, ஸோ we will get Z அப்படியே தான் இருக்கும், ஒய்யும் எக்ஸும் மட்டும் சைன் மாறும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவுமே நம்மளுக்கு 2017ல கேட்ட கொஸ்டின். எக்லிப்ஸ் ஃபார்ம் ஆஃப் ருத்னோசின். ருத்னோசின் இஸ் சிமிலர் டு அவர் ஃபெரசின் ஸ்ட்ரக்சர். எக்லிப்ஸ்டு ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. எக்லிப்ஸ்டு ஃபார்ம் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து இந்த என்ன சொல்றது, இந்த மாதிரி இருக்கும், ஒரே சைட்ல நம்மளுக்கு இருக்கும். ஓகே, ருத்னோசின் இந்த ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஃபார்ம் கிடையாது. இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுல நம்மளுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்ன, S5. S5 இருக்கு, சாரி C5. C5 இருக்குன்னா S5 எலமெண்ட்டும் நம்மளுக்கு இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த 5 இது நம்ம பார்க்கும்போது நீங்க இது வழியா என்ன சொல்றது C2 5C2 ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நம்ம என்ன பண்ணலாம் 5C2 ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதே மாதிரி இதே பாண்ட் வழியா நீங்க என்ன பண்ணலாம் சிக்மா V. ஓகே, இதுல ரொட்டேஷன் சிக்மா 2 C2 இப்படி பண்ணலாம். 5 C2 நம்மளால பண்ண முடியும். ஓகே, 5C2 பண்ண முடியும். இதே மாதிரி நீங்க வந்து பிளேன் இமேஜின் பண்ணலாம். இதுல பாருங்க, இங்க ஒரு பிளேன், அதே மாதிரி இந்த இடத்துல இது இங்க இங்க இப்படி நீங்க பாத்தீங்கன்னா 5 சிக்மா V. இப்ப இதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு இது என்ன தெரியுது, இட் இஸ் 5D5H. ஏன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் 5 நம்மளுக்கு மாலிகுலர் பிளேனார் இருக்கு. ஏன்னா இதுக்கு எக்லிப்ஸ்டு ஃபார்ம். எக்லிப்ஸ்டு ஃபார்ம்னா ஒன்னோட ஒன்று சாண்ட்விச் ஆகி ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி, சாரி 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, 5DH. இதே மாதிரி ருத்தீனியம் கேட்டிருந்தாலும் அதே தான், எக்லிப்ஸ்டு ஃபார்ம்ல வந்து 5DH. அதே இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மா இருந்தா நம்மளுக்கு பிளேன் மாலிகுலர் பிளேன் பிரசன்ட் ஆயிருக்காது. ஸோ டைஹீட்டல் வரும், D5D வரும். ஓகே, அதுவும் ஃப்ரீக்வெண்டா நம்மளுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ எக்லிப்ஸ்டு ஃபார்ம்னா D5H, ஸ்டாகர்ட் ஃபார்ம்னா D5Dன்றது ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் இதுவுமே செட்ல கேட்டதான். ஸோ ஒரே வருஷத்துல 3 நம்மளுக்கு குரூப் இயர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா 6 மார்க் இதுலயே வந்துருச்சு. இப்போ which of the following does not contain C3 axis? So C3 axis இல்லாததா கேட்டிருக்காங்க. C3 axis இல்லாததுன்னா கண்டிப்பா C3 axis விட கம்மியா இருக்க ஒரு பாயிண்ட் குரூப்பா இருந்தா மட்டும்தான் அங்க இருக்காது. அதை விட ஹையர் இதுல சொல்லும்போது நம்மளுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணுவோம். பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட். பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a C3V molecule. ஓகே, இட் இஸ் இன் a pyramidal shape மாதிரி. ஆக்சுவலி டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி தான் நான் மேல அங்க ஆக்சிஜன் இருக்கு. சிமெட்ரி வைஸ் பார்க்கும்போது நமக்கு இது ஒரு பிரமிடல் ஷேப் மாதிரி வருது இல்லையா? சோ C3V பாயிண்ட் குரூப். சோ C3V பாயிண்ட் குரூப்ங்கும் போது இங்க பிரின்சிபல் ஆக்சிஸ் C3 தான். சோ கண்டிப்பா இது கிடையாது. அடுத்து நம்மளுக்கு அம்மோனியம் அயான். அம்மோனியம் அயான் வந்து நம்மளுக்கு டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. அம்மோனியம் அயான் நம்மளுக்கு டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. ஓகே, டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி contains C3V axis. C3V axis. ஓகே, சோ நம்மளுக்கு வந்து அப்போ கண்டிப்பா இதுவுமே கிடையாது. அடுத்தது பாருங்க H3O+. H3O+ நம்மளுக்கு பாயிண்ட் குரூப் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதுவும் கூட நம்மளுக்கு பிரமிடல் மாதிரி தான். சோ இது C3V பாயிண்ட் குரூப். C3V இங்க பிரின்சிபல் ஆக்சிஸ் C3 ஆக்சிஸ், இதுவுமே கிடையாது. அடுத்த மாலிகுல் பாருங்க ClF3. ClF3 வந்து நம்மளுக்கு வந்து sp3 ஹைபிரிடைஸ்டு மாலிகுல். ஆனா அதனோட ஷேப் நீங்க பாத்தீங்கன்னா T ஷேப்ல இருக்கும். இந்த ஷேப்ல இருக்கும், T ஷேப்ல இருக்கும். சோ இங்க லோன் பேர் 2 பிரசன்ட். சோ இதனோட பாயிண்ட் குரூப் வந்து C2V. C2Vல வந்து C3 பாசிபிளே கிடையாது. பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனே நம்மளுக்கு வந்து 180 டிகிரி தான். சோ C2. சோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, ClF3 வந்து T ஷேப் மாலிகுல், அதனோட பாயிண்ட் குரூப் வந்து C2V. ஓகே, சோ அப்ப ஜியோமெட்ரி VSEPR தியரி வச்சு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்.
ஓகே, இந்த 3 கொஸ்டினும் நம்மளுக்கு டிஎன் செட்ல 2017ல கேட்டது. அடுத்து நீங்க பாருங்க, இது இப்போ நடந்த ஏபி செட் ஆந்திராவோட செட் எக்ஸாம்ல கேட்டது. Para dichlorobenzene and naphthalene belongs to which point group? Para dichlorobenzene. ஓகே, சோ நீங்க para dichlorobenzene அப்படின்னு சொல்லி சொன்னா இதுதான் இல்லையா? இப்ப இந்த மாலிகுலுக்கு வந்து நீங்க பாருங்க, இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது, பிரின்சிபல் ஆக்சிஸ் C2. ஓகே, அதுவும் n நம்பர் ஆஃப் பிரின்சிபல் ஆக்சிஸ் நம்மளால இதை பண்ண 3 டைம்ஸ் நம்மளால இதை பண்ண முடியும். ஓகே, சோ அதே மாதிரி பிளேன், சாரி இந்த பக்கம் இல்ல, இந்த இப்படி. ஓகே, இந்த C2 நம்மளால பண்ண முடியும், கார்னர் கிடையாது இது. ஓகே, சோ இப்ப C2 பண்ண முடியும் அப்படின்றதுனால நம்மளுக்கு இது வந்து என்ன சொல்ற, டைஹீட்ரல் ஆங்கிள்ஸும் இருக்கு. சோ கண்டிப்பா இது வந்து என்ன வரும், D2H1, D2H. அதே மாதிரி நீங்க நாப்தலின் பாருங்க, நாப்தலின் மாலிகூல் நம்மளுக்கு இங்கேயுமே C2, இங்க C2, அதே மாதிரி இங்கேயுமே C2. ஓகே, 120 டிகிரி 120 டிகிரி கூட அதே மாலிகூல் வரும். சோ ரெண்டுமே D2H. ஏன் D2H அப்படின்னு சொல்றோம்னா, D2H பாயிண்ட் சிமெட்ரி வந்து நம்ம எதெல்லாம் வச்சு நம்ம இது பண்ணலாம்னா, சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். இந்த மாலிகுல பாருங்க, சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்கு. நீங்க கரெக்டான டிஸ்டன்ஸ்ல இது சென்டர் பாயிண்ட்னா அதே டிஸ்டன்ஸ்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இந்த சைடும் நம்மளுக்கு சேம் ஆட்டம்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த பக்கமும் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், இங்கேயுமே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். சோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல சேம் ஆட்டம் பார்க்க முடியும். சோ சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் பிரசன்ட் ஆயிருக்கும். டூ பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, டூ பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி நம்மளுக்கு இருக்கும் சிக்மாவி. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இது வழியா நம்மளால இமேஜின் பண்ண முடியும். அலாங் இந்த ரெண்டு, ஓகே, ரெண்டுமே சிக்மாவி நம்மளுக்கு வரும். அதே மாதிரி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எழுதலாம், டூ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, C2 ஆக்சிஸ், இங்கேயுமே ரெண்டு C2 ஆக்சிஸ், அந்த ரெண்டு ஆக்சிஸ் வழியாவுமே நீங்க பிளேன் இமேஜின் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுமே நம்மளுக்கு D2H. ஸோ நாப்தலீனும் சரி டைக்ளோரோபென்சீனும் சரி பாயிண்ட் குரூப் என்ன, D2H. இது ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கொஸ்டின் நாப்தலீனோட தான். அடுத்தது பாருங்க, இதுவுமே ஏபி செட்ல கேட்டதுதான். என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் சேஞ்ச் இன் சிமெட்ரி ஆன் கோயிங் ஃப்ரம் BF3 டு BF4 மைனஸ். ஆக்சுவலி இது ஒரு கேட் எக்ஸாம் கொஸ்டினும் கூட. 2000 எனக்கு கரெக்டா இயர் ஞாபகத்துல இல்ல, 2019 13 தெரியல, சேம் கொஸ்டின். பட் அந்த வேர்டிங்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஆனா கொஸ்டின் என்னவோ இதுதான். என்ன சொல்லியிருக்காங்க, BF3 வந்து BF4 மைனஸா மாறும்போது பாயிண்ட் குரூப் எப்படி சேஞ்ச் ஆகுது. BF3 இருக்கும்போது அது வந்து ட்ரைகோனல் பிளேனாரா இருக்கும். ஸோ ட்ரைகோனல் பிளேனார் அப்படின்னா தட் இஸ் D3H. பாயிண்ட் குரூப் வந்து D3H. இங்க BF4 மைனஸா மாறும்போது தட் இஸ் டெட்ராஹீட்ரல் ஜியோமெட்ரி. ஸோ டெட்ராஹீட்ரல் ஜியோமெட்ரினா தட் இஸ் T. ஸோ பாயிண்ட் குரூப் சேஞ்சஸ் ஃப்ரம் D3H to TD. நமக்கு இந்த ஐடியா இருந்தாலே போதும், BSCPR தியரி அப்ளை பண்ணி டக்குனு இந்த ஆன்சரை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஜியோமெட்ரியும் பாயிண்ட் குரூப்போட ரிலேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, the symmetry elements that are present in BF3. ஓகே, BF3 என்னன்னு பார்த்தோம் நம்ம, it is D3H. D3Hல நமக்கு பிரசன்ட் ஆயிருக்க எலமெண்ட் நமக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கும். ஓகே, ரெண்டு பென்சில் C3 ஆக்சிஸ், 3 C2 ஆக்சிஸ், ஒரு மாலிகுலர் பிளேன், அதே மாதிரி 3 சிக்மாவி இருக்கும், 2 S3 இருக்கும். இங்க கொடுத்திருக்கிறதுல இந்த எலமெண்ட்ஸ் பாருங்க, ஏன்னா இந்த மாலிகுல் பிரசன்ட் ஆயிருக்கிறது எப்படி பிளேனார் அப்படின்ற போது நீங்க இந்த வழியா நம்ம C3 நீங்க இமேஜின் பண்ணலாம். C3 அப்போ ஒவ்வொரு ஃப்ளோரின் வழியாவுமே C2 நம்மளால இது பண்ண முடியும். அந்த C2 வழியா சிக்மா V நம்மளால இமேஜின் பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லாமே இந்த டேட்டா இருக்குதான் நம்மளுக்கு D3H. இப்போ D3Hக்கு இங்க கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஏல பாருங்க C3 இருக்கு, சிக்மா V இருக்கு, சிக்மா H இருக்கு, 3 C2 இருக்கு. ஸோ ஆப்ஷன் A இஸ் த ஆன்சர். கண்டிப்பா S2 கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்ப இது வராது. இங்கேயுமே வந்து S2 கொடுத்திருக்காங்க, வராது. இங்க I கொடுத்திருக்காங்க, வராது. ஓகே, அப்போ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஒன். நம்ம Hன்னு வந்துட்டாலே நம்மளுக்கு வந்து என்ன சொல்ற, பிளேன் வந்து பிளஸ் ஹரிசாண்டல் பிளேன் இருப்பான்னு பார்ப்போம். செகண்ட் ஆப்ஷன்ல வெர்டிகல் பிளேன் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க, அதனால அது வராது. ஓகே, இப்படி சின்ன சின்ன மைனூட் விஷயங்களை நம்மள கவனிச்சாலே கரெக்டான ஆன்சரை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கொஸ்டின், இப்போ இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க, இது கோபால்ட்
டெட்ராக்ளோரோ காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ளூ கலர் காம்ப்ளெக்ஸ். ஆக்சுவலி இது நம்ம சிலிக்கா ஜெல் எல்லாம் இதான் கலர் ரெண்டா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இது வந்து டீப் ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணும்போது இட் வில் பிகம் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இப்படி மாறும்போது அது பிங்க் கலரா மாறும். அதெல்லாம் இங்க இருந்து கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் வித் வாட்டர் ஜெனரேட் 2 isomeric light pink colored complex composition. 4 வாட்டம் டெட்ரா aqua dichloro cobalt complex. ஓகே, இதனோட கரெக்டான பாயிண்ட் குரூப் என்ன, எதுக்கு ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கும் அதுக்கு உள்ளதுக்கும் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி இந்த ரெண்டுமே வந்து ஆக்டாஹீட்டர் வரும். ஆனா ஆக்டாஹீட்டர்ல எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கணும், சிஸ்டன்ஸ் பார்க்கணும். இது வந்து டெட்ராஹீட்டர். நம்மளுக்கு CO டெட்ராஹீட்டர் அப்படின்னு சொல்லும்போது பாயிண்ட் குரூப்பும் நம்மளுக்கு என்னது டெட்ராஹீட்டர் இல்லையா? இட் இஸ் டெட்ராஹீட்டர் பாயிண்ட் குரூப். ஓகே, அதை வச்சுட்டே நம்ம என்ன பண்ணிடலாம், இத ஏயும் சியும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து நம்ம இது வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணும்போது என்னவா மாதிரி சிஸ்டான்ஸா நம்மளுக்கு மாறுது. இப்ப சிஸ்ஸா மாறுச்சு அப்படின்னா இந்த சிஸ் ஃபார்ம்ல ஓகே அதனோட பாயிண்ட் குரூப் வந்து C2V. ஓகே, C2V. ஓகே, அதே இது டிரான்ஸ் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு D4H. ஓகே, D4H. ஏன்னா ஸ்கொயர் பிளேன் அது மேலதான் ரெண்டு குளோரின். So it will become a D4H. This is trans. எப்பவுமே டிரான்ஸ்ஃபார்ம்ல இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது MA4B2 இது வந்து டிரான்ஸ்ல வந்து நம்மளுக்கு D4H ஆகும். சிஸ்ல வந்து நமக்கு C2V பாயிண்ட் குரூப் ஆகும் இருக்கும். Okay, so option B will be the answer. C4V. Okay, option B is the answer. Note பண்ணிக்கோங்க. So VSEPR theory வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. 2013 GATE எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். The point group symmetry of alene molecule. ஓகே, அல்லீன் மாலிகூல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அல்லீன்ல வந்து நம்மளுக்கு வந்து எப்படி பிரசன்ட் ஆயிருக்கு, கார்பன்ஸ் சரி ஹைட்ரஜன்ஸ். இந்த மாதிரி ஒண்ணு வந்து டாட்டடா இருக்கு அப்படின்னா இன்னொன்னு வந்து இந்த மாதிரி. இப்ப இது வழியா நீங்க ரொட்டேட் பண்ண பிரின்சிபல் ஆக்சிஸ் இதுக்கு என்ன, C4. C4 தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். சோ நம்மளுக்கு S4 இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாலிகுல் வழியா ஓகே, நான் இப்போ இந்த வர லைன் வரையில இது ஒரு C2 நீங்க பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த பாயிண்ட் வழியாவே C2. ஓகே, இது நம்மளுக்கு பண்ண முடியும். அடுத்து நீங்க இப்படி பண்ணீங்க C2 பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து இங்க வந்து C2 ரொட்டேட் பண்ணா எப்படி கிடைக்கும், இதை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இது வழியாவே நீங்க ரிஃப்ளெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரிஜினல் மாலிகுல் மறுபடியும் வந்துருங்க. ஓகே, அதனால நான் சொல்றது இது வந்து S4 நம்மளுக்கு இருக்கு. ஸோ அப்போ இந்த மாலிகுல் வந்து டைஹெட்ரல் ஆங்கிள் இருக்கு, எல்லாமே இருக்கிறதுனால D2 D. ஆனா இது வந்து பிளேனா கிடையாது. ரீசன் என்னன்னா H ரெண்டு Hமே பாருங்க above and below the plane. ஸோ நமக்கு பிளேன்ல இல்லை. ஸோ இங்க வந்து H வர்றதுக்கு ஹரிசாண்டல் பிளேன் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ டைஹெட்ரல் இதெல்லாம் இருக்கு. ஸோ ஆப்ஷன் D இஸ் த ஆன்சர். சிக்மா D இருக்குனாலே that belongs to D group. ஓகே, அதை நம்ம கவனமா பார்க்கலாம். அடுத்தது S2 operation on a molecule with the axis of rotation as the Z axis moves the nucleus XYZ. XYZ. நம்மளுக்கு S2ன்றது என்ன,
நம்மளுக்கு வந்து C2 ரொட்டேஷன். ஓகே, அது Z ஆக்சிஸ்ல பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபாலோட் பை ரிஃப்ளெக்ஷன் அலாங் த XY ஆக்சிஸ்ல நம்ம பண்ணணும். ஓகே, சோ இப்போ நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்க C2 ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் Z பண்ணீங்க அப்படின்னா Z மட்டும் மாறாது, XY ஓட சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா? -X -Y Z வரும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? பிளேன் XY பிளேன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது என்னவா மாறும்? XY மாறாது, Z ஓட சைன் மட்டும் மாறும். -X -Y -Z. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க இது வந்து Z, இது X, இது Y இல்லையா? அப்போ நீங்க பிளேன் போட்டீங்க அப்படின்னா XY பிளேன்ல இங்க இந்த பிளேன் இருக்கும், இது மாறாது. Z மட்டும் தான் நம்மளுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் மைனஸ். சோ திஸ் இஸ் த பாயிண்ட். ஓகே, இப்போ இது நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? டி, ஆப்ஷன் டில தான் இருக்கு. தட் இஸ் இன்னொரு ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். நம்ம S2ங்கிறது என்னது? இன்வர்ஷன். இன்வர்ஷன்னாலே நம்மளுக்கு XYZ எல்லாமே இன்வர்ஸ் ஆகி -X -Y -Z. ஓகே, இது தெரிஞ்சாலும் டைரக்டா நம்ம போகணும், அல்லது இப்படி செஞ்சுக்கலாம். ஓகே, this is the answer. Okay, thank you.